ரீசெண்டா வந்த படத்தோட ட்ரெய்லர் எல்லாமே நல்லாயிருக்கும். பட் படமா பார்க்கும்போது படம் அவ்வளவா ஒர்க் அவுட் ஆகாது. பட் இந்த படமும் அப்படி ஒரு பயந்துட்டே தான் போனேன். பட் படம் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்திருக்கு. படத்தோட பேரு லீடர். இந்த படத்துல பார்த்தீங்கன்னா லெஜண்ட் சரவணன் அவர் ஹீரோவா நடிச்சிருந்திருக்காரு. இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தப்பயே நெறைய பேர் சொன்னாங்க, "ட்ரெய்லர் நல்லாயிருக்கு. பட் படம் நல்லா இருக்கணுமே" அப்படின்ட்டு. பட் உண்மையாவே படம் நல்லாயிருக்கு. போர் அடிக்காம நல்ல ஸ்க்ரீன் பிளே எல்லாம் பண்ணியிருக்காங்க. படத்தோட ஆன்லைன் என்னன்னா, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவர் உண்டு, அவர் வேலை உண்டு அப்படின்னு சொல்லி ஹார்பருக்கு வர காரை எல்லாம் சர்வீஸ் பண்ணி தர ஒரு மெக்கானிக்கா இருக்காரு. அப்படி இருக்கும்போது நாட்டையே பாதிக்கிற அளவு ஒரு பிரச்சனையில அவர் எப்படி இன்வால்வ் ஆறாரு அப்படிங்கிறது தான் கதையே. நம்ம நார்மலா படம் பார்க்கும்போது இது இப்படிதான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடையே பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் இந்த படமும் நீங்க கெஸ் பண்ணிட்டே தான் பார்ப்பீங்க. பட் அதுலேயுமே நிறையா ட்விஸ்டெல்லாம் வச்சிருந்துருக்காங்க. எவ்ரி 15 மினிட்ஸ் ஒரு ட்விஸ்ட் இருக்கனாலேயே படம் கொஞ்சம் கூட போர் அடிக்காம போகுது. மெயினாக இந்த படத்தோட கேமரா ஒர்க்கும் மேக்கிங்கும் பாராட்டியே தீரணும். அவ்வளோ குவாலிட்டியாக படத்தை எடுத்துருந்துருக்காங்க. இந்த மாதிரி படத்துல எல்லாமே ஃபோர்ஸ் பண்ணி பாட்டெல்லாம் ஆட் பண்ணுவாங்க. காமெடி சீன்ஸுமே அது மாதிரி தான் தேவையில்லாத காமெடி சீன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருந்திருப்பாங்க. பட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கே டேரக்டரை பாராட்டணும். செகண்ட் ஹாஃப்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த வேலையுமே பண்ணல. தேவையில்லாமல் இந்த இடத்துல ஒரு பாட்டு வரணும், இந்த இடத்துல வந்து ஒரு காமெடி வரணும் அப்படிங்கிற வந்து எப்பவுமே இருக்கிற மாதிரிலாம் எதுவுமே ட்ரை பண்ணாமல் கதைக்கு என்ன தேவையோ ஸ்க்ரீன் பிளேலேயே ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனாலே கொஞ்சம் கூட போர் அடிக்காமல் போகுது. நம்ம படத்துக்கு போகிறது எதுக்கு போர் அடிக்காமல் போகணும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு போர் அடிக்காது. இன்னொரு முக்கியமான பெரிய பலமே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் மியூசிக் தான். சூப்பராக பண்ணியிருந்திருக்காங்க. பேக்ரவுண்ட் மியூசிக்கே இந்த படத்தை பாதி தூக்கிட்டு போயிடுச்சுன்னு சொல்லலாம். அந்த அளவு குவாலிட்டியான பேக்ரவுண்ட் மியூசிக் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்குது, ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம்லாம் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக லீடர் படத்தை தேட்டரில் பார்க்கலாம். ஆல்ரெடி பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன பிடிச்சது அப்படின்ட்டு. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோவுக்கு நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.